ஒரு அடியான் இந்த உலகத்தை விட்டும் மரணித்து விட்டால், அவனுடைய உயிர் இந்த உடலை விட்டும் பிரிந்து விட்டது என்று சொன்னால், இன்கத அமலுஹு இல்லா மின் ஸலாத், அவனுடைய செயற்பாடுகள் அனைத்தும் துண்டிக்கப்பட்டுவிடும் 3 விடயங்களை தவிர. முதலாவது ஒரு விடயம் இருக்கிறது, அது அவன் பெற்றெடுத்த சாலிஹான குழந்தைகள். அதாவது கண்ணியமானவர்களே, நாங்கள் இந்த உலகத்தை விட்டு மரணித்து விடுகின்ற பொழுது எனக்கு சாலிஹான குழந்தைகள் என் மூலம் உருவாக்கப்பட்டிருக்க வேண்டும். என்னுடைய குழந்தைகள் எனக்காக வேண்டிய குர்ஆன் ஓதக்கூடிய, எனக்காக வேண்டிய துஆ பிரார்த்தனைகள் செய்யக்கூடிய, எனக்காக என்னை அல்லாஹ்வுக்காக வேண்டிய தான தர்மங்கள் கொடுக்கக்கூடிய குழந்தைகளை நான் உருவாக்கி இருக்க வேண்டும். அப்படி உருவாக்கப்பட்டிருக்கும் என்று சொன்னால் கண்ணியமானவர்களே, அல்லாஹ் தஆலா நாங்கள் மரணித்ததற்கு பின்னால் எங்களுடைய பட்டோலைகள் கியாமத் நாள் வரைக்கும் விரித்து வைக்கப்பட்டிருக்கும். ஒரு அடியான் மரணித்தால் அவனுடைய அமல் செயலேடுகள் அவனோடு முடிவடைந்து விடும். ஆனால் எவன் சாலிஹான குழந்தைகளை உருவாக்கி விட்டு செல்கிறானோ, அவனுக்காக வேண்டிய குர்ஆன் ஓதக்கூடிய, அவன் பெயர்கள் தான தர்மங்களை செய்யக்கூடிய, அவனுக்காக வேண்டிய அல்லாஹ்விடம் துஆ பிரார்த்தனை செய்யக்கூடிய ஒரு குழந்தையை யார் உருவாக்கிவிட்டு மரணிக்கின்றானோ, அவனுடைய பட்டோலைகள் நாளை மறுமை நாள் வரைக்கும் விரித்து வைக்கப்படும். தன்னுடைய குழந்தை செய்யக்கூடிய ஒவ்வொரு செயற்பாடும் இவனுடைய அந்த பட்டோலைகளில் நன்மைகளாக எழுதப்பட்டுக் கொண்டிருக்கும். கண்ணியமானவர்களே, இந்த அடியான் நாளை மறுமையில் எழும்புகின்ற பொழுது, எழுப்பாட்டப்படுகின்ற பொழுது அவனை ஆச்சரியப்பட்டு போவானாம், யா அல்லாஹ், நான் இந்த அளவு அமல்கள் செய்யவில்லையே, என்னுடைய பட்டோலைகள் அமல்களால் நிரப்பப்பட்டிருக்கிறது என்பதாக இந்த அடியான் ஆச்சரியத்தோடு அப்படியே அல்லாஹ்விடம் கேட்கின்ற பொழுது அல்லாஹ் சொல்லுவானாம், நீ அடியானே, நீ உலகத்தில் விட்டு வந்த உன்னுடைய சாலிஹான குழந்தை, நீ விட்டு வந்த உனக்காக வேண்டி துஆ கேட்ட, உனக்காக வேண்டி நல்ல அமல்கள், உனக்காக வேண்டி தான தர்மங்கள் செய்துவிட்ட உன்னுடைய குழந்தை உனக்காக வேண்டி செய்த அமல்கள் இது கியாமத் நாள் வரைக்கும் எழுதப்பட்டுக் கொண்டிருக்கிறது. கண்ணியமானவர்களே, அப்படியான குழந்தைகளை நாங்கள் உருவாக்க வேண்டும். அதாவது நான் என்னுடைய வாழ்க்கையை முதலீடு செய்வது என்றால், நாங்கள் ஒரு வியாபாரத்தை ஆரம்பிக்கிறோம், ஒரு கடையை போடுகிறோம், அல்லது ஒரு வயல் நிலத்தில் விவசாயம் செய்கிறோம், அல்லது ஒரு கரும்பு தோட்டத்தில் கரும்பை விளைவிக்கிறோம், ஏதோ ஒரு அமைப்பில் நாங்கள் ஒரு விவசாயத்தை தொடங்குகிறோம் என்று சொன்னால், ஒரு முதலாவது அதற்காக வேண்டி சில முதல்களை போடுவோம். 1 லட்சம் அல்லது 2 லட்சங்களோ அதற்காக வேண்டி முதலீடு செய்வோம். அதிலிருந்து வரக்கூடிய லாபங்கள் மூலம் நாங்கள் என்னுடைய வாழ்க்கையை அனுபவித்துக் கொண்டிருப்போம். கண்ணியமானவர்களே, இதே போன்று அல்லாஹ் தஆலா எங்களுக்காக வேண்டி தந்த இந்த உயிர், அல்லாஹ் தஆலா இந்த உலகத்தில் வாழ்வதற்காக வேண்டி தந்த இந்த வாழ்க்கை, இதனை மாலை மறுமைக்காக வேண்டி முதலீடு செய்ய வேண்டும். அந்த முதலீடு இந்த உலகத்தில் கிடைக்கும் லாபங்களை விட பெருமதியானது. இந்த உலக லாபங்கள் அது என்னுடைய மரணத்தோடு முடிவடைந்துவிடும். அந்த வியாபாரம் நஷ்டம் வருகின்ற போது என்னுடைய முதலீடு அப்படியே இல்லாமல் போய்விடும். ஆனால் கண்ணியமானவர்களே, எங்களுடைய வாழ்க்கை அது மறுமைக்காக வேண்டி முதலீடு செய்யப்படுமாக இருந்தால், அல்லாஹ்விடத்தில் திருப்திக்காக, அல்லாஹ்வுடைய பொருத்தத்துக்காக வேண்டி அந்த வாழ்க்கை முதலீடு செய்யப்படுமாக இருந்தால், அது நாளை மறுமை நாள் வரைக்கும் எங்களோடு கூட வரும். என்னுடைய கபரில் அது வெளிச்சமாக வரும். என்னுடைய சிராத்தல் முஸ்தகீம் பாலத்தை கடக்கும் ஒரு உதவியாக வரும். அதே போன்று நாளை மறுமையில் நரகத்துக்கும் எனக்கும் இடையில் ஒரு திரையாக அது வந்து நிற்கும். கண்ணியமானவர்களே, எங்களுடைய வாழ்க்கை அது அல்லாஹ்வுக்காக வேண்டி முதலீடு செய்யப்பட வேண்டும். அப்படி முதலீடு செய்யப்படுகின்ற பொழுது எங்களுடைய அமல் செயலேடுகள் அது கியாமத் நாள் வரைக்கும் அது விதிக்கப்படக்கூடிய ஒரு பாக்கியம் உருவாகிறது.